நம்ம பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்போம். அதுவே குளிர்காலத்தில், மழை காலத்தில், பனி காலத்தில், மார்கழி மாதம், மழை காலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். மழை காலங்களில், குளிர்காலங்களில் நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் உழைக்கும்போது. ஏன்னா கோடை காலங்களில் ரொம்ப வெப்பமாக இருக்கும், வெளியில் வர்றதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே முடங்குவோம், வெயில் தாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்குவோம். ஏற்கனவே ரொம்ப உஷ்ணமாக இருக்கும், நம்ம வேலை செஞ்சால் உடம்பு இன்னும் உஷ்ணமாகும். அப்போது நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனங்கிறது கோடை காலங்களில் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு தன்னம்பிக்கையும் குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் நமக்கு சாதகமாக இருக்கும். வெளியில் போயிட்டு வர்றது, பகல் வெயிலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப காட்டமாக இருக்காது. மழை காலம், மழை பெய்யும், அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில் போயிட்டு வர்றது, உழைக்கிறது, இரவானா ரொம்ப குளிரும், பகல்லே கூட குளிரும், மார்கழி மாதம்லாம். அப்போ நமக்கு உழைக்கணும், அப்படி உழைச்சே ஆகணும். உடம்புல வெப்பம் தேவை, நம்ம உழைச்சே ஆகணும். உழைப்பதற்கு சாதகமான சூழ்நிலை இந்த குளிர்காலங்களில், மழை காலங்களில் ஏற்படும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உழைச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். அப்போ தான் உடம்புல உஷ்ணம் ஏற்படும். ஒரே இடத்துல நம்மளால் உட்கார்ந்தே இருக்க முடியாது. உழைப்பதற்கு சாதகமான சூழ்நிலை இந்த குளிர்காலங்களில், மழை காலங்களில் ஏற்படும் பொழுது அப்போ நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். உழைக்கும்போது நம்ம நிறைய செயல்கள் செய்வோம், நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சுதந்திரமாக சுற்றி பார்ப்போம், வாழ்வதற்கே நல்லாயிருக்கும். ஒரு அங்கே போகலாம், இங்கே போகலாம், எந்தவித கஷ்டமும் இருக்காது, சிரமமும் இருக்காது. புதுமையான அனுபவங்களை சந்திப்போம். அப்போது உறவுகள் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பேசுகிறது. ஏன்னா 4 இடத்துக்கு நம்ம சுற்றி அலைவோம், 4 மனிதர்களை பார்ப்போம், பேசுவோம். அதுவே வெயில் காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போக மாட்டீங்க, வெளியில் தலை காட்ட மாட்டீங்க. அப்போ மனிதர்களை நீங்கள் குறைவாக தான் சந்திப்பீங்க, பேசுகிறது கூட குறைவாக இருக்கும். ஏற்கனவே இங்கே ரொம்ப அனலாக இருக்குது, நம்ம ரொம்ப புழுக்கமாக இருக்கும், கசகசன்னு இருக்கும், எரிச்சலாக இருக்கும். நீங்கள் மழை காலம், குளிர்காலம்னா எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் இது இந்த வெயில் உங்களை முடக்கி போடும். ஒரு வீட்டுக்குள்ளே பகல் நேரத்தில் மத்தியானம் 11 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 3-4 மணி வரைக்கும், 5 மணி வரைக்கும் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது. அப்போ பல மனிதர்களை சந்திக்கிறது குறையும், பல அனுபவங்களையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. உங்கள் அனுபவங்களும் சுருங்கி போய்விடும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்பும் குறைஞ்சிரும், தன்னம்பிக்கையும் குறைஞ்சிரும், சந்தோஷமும் குறைஞ்சிரும். எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கோ, வெயில் அதிகமாக இருக்கோ, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம், ஊட்டிக்கு தான் போகிறோம், கொடைக்கானல் அங்கே தான் போகிறோம். குளிர் நிறைந்த பகுதிகளுக்கு தான் நம்ம போகிறோம், அங்கே ஜாலியாக இருக்கும். குளிர் நிறைந்த பகுதி ஜாலியாக வாழ்வதற்கு ஏற்ற பகுதி அப்படிங்கிற ஒரு புரிதல் எதனால் ஏற்படுது. அதுவே வெப்பமான காலங்களில் பாருங்கள், நம்ம எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருக்க மாட்டோம். குளிர்காலங்களில், மழை காலங்களில் தன்னம்பிக்கை. அதுவே வெப்பம் நிறைந்த கோடை காலங்களில் ஏப்ரல் மாதத்துலேருந்து அல்லது மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல், மே, அப்புறம் ஜூன், ஜூலை இந்த 4 மாதமும், அடுத்து மழை வருகிற ஆகஸ்ட் மாதம் கூட ஒரு 5 மாதம் 6 மாதம் நம்ம சோம்பேறித்தனமாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம், தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். மழை காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதன் பிறகு குளிர்காலம், அது ஒரு 5-6 மாதம் தன்னம்பிக்கையோடு இருப்போம். சந்தோஷமாக தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, நிறைய அனுபவங்களை சந்திக்கிற காலகட்டமாக அது இருக்கிறது. இதுதான் இப்போ ரொம்ப குளிர் நிறைந்த ஜப்பானியர்கள் ஏன் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, அவங்க நாடே ரொம்ப குளிர் நிறைந்த நாடு. சீன மக்கள் ஏன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, நம்மளால் சாதிக்கும் மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க. பெரிய உலகத்திலே மிகப்பெரிய பாலத்தெல்லாம் ஆகாயத்துலேருந்து போகுது, அது எப்படி தான் கட்டுறாங்களோ தெரியல, அவ்வளோ கடினம். அதெல்லாம் அவங்களால ஏன் செய்ய முடியுதுன்னா, காரணம் அங்கே தட்பவெப்பநிலை. எப்போ இந்த கடுமையான வெயிலெலாம் அங்கே அடிக்காது. இந்த நமக்கு வீட்டுக்குள்ளேயே பயந்து நடுங்குறோம்ல, அக்கினி வெயில்னாலே வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட முடியலல்ல, அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. எப்போ பாருனா உலகம் முழுக்க, அவங்க நாடு முழுக்க அவங்க சுதந்திரமாக சுற்றி திரியலாம். அந்த மாதிரி தான் தட்பவெப்பநிலை. அதனால் உழைச்சே ஆகணும். அவங்க ரொம்ப குளிர் நிறைந்தது, உடம்புக்கு உஷ்ணம் தேவை, உழைச்சே ஆகணுங்கிற கட்டாயம். நிறைய அனுபவங்களை சந்திப்பாங்க, சுதந்திரமாக வாழ்வாங்க. ஸோ அங்கே பெண்கள் கண்டிப்பாக, ஏன்னா அது ரொம்ப குளிர் நிறைந்த பகுதி, உடம்புக்கு உஷ்ணங்கிறது ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. அதனால் பெண்களையும் நீ வீட்டில் பூட்டி வைக்க முடியாது. பெண்களை வீட்டில் பூட்டி வச்சுன்னா பெண்களுடைய உடம்புக்கு கேடாயிடும். நீ வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது, அல்லது டான்ஸ் ஆடக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பெண்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை அவங்க எப்படி பெறுறாங்க, தொழில் செய்கிற மூலமாக, ஆடுறது மூலமாக, ஓடுறது மூலமாக, நடக்கிறது மூலமாக, உழைக்கிறது மூலமாக, விளையாடுறது மூலமாக, அதன் மூலம் தான் உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை பெறுறாங்க. உடலுக்கு தேவையான உஷ்ணம் ஆண்களுக்கு மட்டும் தேவையில்ல, பெண்களுக்கும் தேவை. அப்படி இருக்கும்போது அவங்க பெண்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தவும் கூடாது. அப்படி கட்டுப்படுத்தினா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீ வெளியே போகாத, ஆண்கள்கிட்ட பேசாத, விளையாடாத, பெண்கள்கிட்ட விளையாடாத, ஓடாத, உட்காராத, வீட்டுக்குள்ளே இரு, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பெண்களை முடக்கிறோம்ல.
ஏன்னா நமக்கு வந்து உடல் உஷ்ணம் இங்கே தாராளமாக கிடைக்குது. அதனால் நீ உழைச்சாதான் உனக்கு உடல் உஷ்ணம் கிடைக்கும் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக உழைக்கணும், ரொம்ப முரட்டுத்தனமாக உழைக்கக்கூடாது, சூடு அதிகமாகிடும். அப்போ உழைக்க வேண்டிய கட்டாயம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது சரி யாராவது ஒருத்தர் உழைச்சாகணுமே சொல்லி ஆண்கள் மட்டும் உழைக்கிறாங்க. பெண்கள் நீங்கள் வீட்டிலே இருங்க, பெண்கள் இங்கே உழைக்கணுங்கிற கட்டாயம் இங்கே இருக்கிற வெப்பநிலையில் இல்லை. அதனால தான் இங்கே பெண்களை அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். வெளிநாடுகளில் பெண்களை அடிமைப்படுத்த முடியாது. பெண்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க? நீ விளையாடக்கூடாது, உழைக்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லி தானே அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம நாட்டில் நீ விளையாட வேண்டிய அவசியம் இல்லை, உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு உடலுக்கு தேவையான வெப்பம் இந்த சூரிய வெப்பத்தின் மூலமாகவே கிடச்சிருது. அதனால் விளையாண்டு தான் உனக்கு உடலுக்கு தேவையான வெப்பம் கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் இங்கே பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இதுவே வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஜப்பான், ஐரோப்பாவெல்லாம் நீ உழைச்சே ஆகணும், விளையாண்டே ஆகணும், இதன் மூலம் தான் உனக்கு வெப்பம் கிடைக்குது, ஆடணும், டான்ஸ் ஆடணும், அப்போ தான் அதன் மூலமாக தான் உனக்கு வெப்பம் கிடைக்குது உடலுக்கு, அவ்வளோ குளிர் நிறைந்த பகுதி. அப்போ பெண்களை அடிமைப்படுத்த முடியாது. பெண்களை ஆடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, உழைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களும் உயிர் வாழணுன்னா அங்கே உழைச்சே ஆகணும், விளையாண்டே ஆகணும், ஆடணும், பாடணும். இந்த மாதிரி ஆண்களுக்கும் ஆண்களைப் போல் பெண்களும் வாழ்ந்தே ஆகணும். அதனால தான் பெண்கள் அங்கே சுதந்திரமாக இருக்காங்க. இங்கே பெண்கள் அடிமையாக இருப்பதற்கு இந்த ராஜஸ்தான்லாம் பாருங்கள் ரொம்ப அடிமையாக இருப்பாங்க. ஏன்னா வெயில் நிறைந்த பகுதியை வெளியே தலை காட்ட முடியாது. வேறு வழி இல்லாமல் ஆண்கள் மட்டும் நாங்கள் மட்டும் வேலைக்கு போகிறோம், நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் எது தீர்மானிக்குது? தன்னம்பிக்கை, சுதந்திரமாக வாழ்வதை தட்பவெப்பநிலை தான் தீர்மானிக்குது. அப்போ நம்ம நம்ம பகுதி எப்பவும் வறட்சியாக இருந்தால் பெண்கள் எப்போவுமே அடிமையாக தான் இருப்பாங்க, வெளியே தலகாட்டம். பெண்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆண்களை விட பெண்கள் பயப்படுவாங்க, வெயிலுக்கு பயப்படுவாங்க, எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வெப்பமாக இருக்கும்போது பெண்கள் வெளிவரக்கு பயப்படுவாங்க. வெயில் நேரத்தில் வெளியில் வர ஆண்களாவது சரி தைரியமாக வெளியில் வருவாங்க. அப்போது நம்ம இந்த பகுதி, நாம் வாழுகிற பகுதியை பசுமையாக மாற்றணும். பசுமையாக மாற்றி தைரியமாக வெளியே வரலாம். மே மாதமாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது, நம்ம நிழலில் எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும். இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மரத்தையும் வெட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பசுமையாக இருக்கணும். தண்ணீரெல்லாம் தேக்கி வச்சு பசுமையாக இருந்துச்சுன்னா நாமளும் சுறுசுறுப்பாக ஜாலியாக எப்போதும் போல் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக கோடை காலத்திலும் வாழ முடியும். சோம்பேறித்தனம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும், நிறைய அனுபவங்களை சந்திக்க முடியும்.